விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஐப்பசி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் மிகவும் முக்கியமானது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து மாரியம்மனை தரிசித்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தி செல்வது வழக்கம். ஐப்பசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோவிலில் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்பட்டது. அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனை தரிசிக்க தொடங்கினர். அம்மனுக்கு புஷ்ப அலங்காரங்கள் மற்றும் எலுமிச்சம்பழம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனைகளும் நடைபெற்றன. நேர்த்திக்கடன்கள் செலுத்த வந்த ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு எடுத்தும் அகல்விளக்கு ஏற்றியும் அம்மனை மனமுருகி வழிபட்டனர். சிலர் முடிக்காணிக்கை செலுத்தியும் அக்னிச்சட்டி ஏந்தியும் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பக்தர்களின் நலன் கருதி கோவில் நிர்வாகம் சார்பில் சீரான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அம்மனை தரிசனம் செய்த அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இருக்கன்குடி மாரியம்மனின் அருளை பெற ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். இந்த வழிபாட்டின் மூலம் அன்னை மாரியம்மன் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை அருள்வாள் என்பதில் ஐயமே இல்லை.